தமிழ்நாடு என்பது ஒரு தனித்த மாநிலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முன்னேறிய மாநிலங்களாக இருக்கிறது. கல்வியை வணிகமாக மாற்றக்கூடிய அந்த காட் ஒப்பந்தம் வந்த பிறகுதான் இது போன்ற வணிகர்களுக்கு ஏற்றார் போல கல்வியை வணிகமாக மாற்றக்கூடிய அந்த முயற்சியினுடைய விளைவாக நீட் தேர்வு வந்தது என்பதையெல்லாம் உணர்ந்துதான் கல்வி வணிகமயமாக ஆக்கக்கூடாது என்பதனால் தமிழ்நாடு இதை நாங்கள் தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம். தமிழ்நாடு மட்டுமே எதிர்த்து வந்த நிலையை மாற்றி இன்றைக்கு இந்தியா முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிராக களமிறங்கி இருக்கிறார்கள். இது திமுகவிற்கு கிடைத்த வெற்றி, தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி, இங்க இருக்கிற இடதுசாரிகளுக்கு கிடைத்த வெற்றி என்பதை சொல்லி நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிக தெளிவாக இந்த நீட் தேர்வு என்பது சட்ட விரோதம், சமூக விரோதம் என்கிற முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார்கள். சமூக விரோதம் என்பது இங்கு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே பயனடைவதற்கு வாய்ப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிற தேர்வு முறைதான் நீட் தேர்வு முறை. பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் மருத்துவர்கள் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்ட தேர்வு முறைதான் இந்த நீட் தேர்வு முறை. எனவே பார்ப்பனர் அல்லாத சமூகத்திற்கு விரோதமாக இருக்கிற இந்த தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டும் என்கிற முழக்கம் ஒன்று. மற்றொன்று, இது ஒரு சட்ட விரோதமாக இருக்கிறது. இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் 7வது அட்டவணை பிரிவிலே கல்வியினுடைய அந்த கல்வி என்பது மாநில உரிமையினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது என்பதை மிக தெளிவாக எடுத்துரைக்கப்பட்ட அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறி அல்லது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த தேர்வு முறை உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே சட்டத்தின் அடிப்படையிலும் இது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது. சமூகத்தின் அடிப்படையிலும் இது பார்ப்பனர் அல்லாத சமூகத்தாருக்கு எதிராக இருக்கிறது. எனவே இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை திராவிட இயக்க தமிழர் பேரவை, இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிடர் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட இடதுசாரி சிந்தனை உள்ள அமைப்புகள் எல்லோருமே இந்த கோரிக்கையை தொடர்ந்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நீட் தேர்வு என்பது ஏன் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை இங்க இருக்கிற வலதுசாரிகள் சொல்லுகிற கருத்து, இங்க இருக்கிற திறமையானவர்களை, தகுதியானவர்களை தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த விளக்கத்திற்கு தமிழ்நாடு அரசு அல்லது தமிழகமே கொதித்தெழுகிறது. இந்தியாவில் பல மாநிலங்களிலே இந்த நீட் தேர்வுக்கு பெரிய அளவில் கிளர்ச்சி அளவில்லை என்றாலும் கூட இந்த தேர்வு முறை வருகிற அடிப்படையிலேயே இந்த தேர்வு முறையை எதிர்த்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. ஏன் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தொடர்ச்சியாக இந்த நீட் தேர்வுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்தியாவிலேயே தமிழ்நாடு என்பது ஒரு தனித்த மாநிலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முன்னேறிய மாநிலங்களாக இருக்கிறது. அது கல்வியானாலும் சரி, மருத்துவமானாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய சிந்தனை கொண்ட பூமியானாலும் சரி, தமிழ்நாடு இந்தியாவிலேயே தனித்த மாநிலமாக என்றைக்குமே நிலவி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம், இங்கே தந்தை பெரியாரால் பண்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் மண்ணாக தமிழ்நாடு நின்று கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த நீட் தேர்வை தமிழ்நாடு மட்டும் ஆழமாக எதிர்த்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு என்றால், தமிழகத்திலே இந்தியாவிலேயே கல்வியிலே தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. அதற்கு அடிப்படையிலே பல காரணங்கள் இருக்கிறது. தமிழகத்திலே அரசியல் வரலாற்றில் நீதி கட்சி தொடங்கி இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் வரை ஒரு நீண்ட நெடிய பயணத்தை, ஒரு சிந்தனையை இந்த மண்ணிலே விதைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு தகுதி, திறமை என்கின்ற பெயரிலே நீட்டை கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிற வலதுசாரிகள் இந்த தகுதி, திறமை என்கிற இந்த பெயரை நீதி கட்சி காலத்திற்கு முன்பாக மருத்துவம் படிப்பதற்கு சமஸ்கிருதம் வேண்டும், அதுதான் தகுதி என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை வைத்திருந்தார்கள். அன்றைக்கு பார்ப்பனர் அல்லாதோர் யாரும் சமஸ்கிருதத்தை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. சமஸ்கிருதத்தை அவர்களால் படிக்க முடியாது.
எனவே சமஸ்கிருதம் படித்தவர்கள் மட்டும் இந்த மருத்துவர்கள் ஆக முடியும் என்று ஒரு நிலைப்பாடு இருக்கிற போது பார்ப்பனர் அல்லாதோர் யாரும் மருத்துவர்களாக முடியாத நிலை இருந்தது. இந்த நிலையிலே தான் மருத்துவர்கள் ஆக வேண்டும் என்கிற இந்த பார்ப்பனர் அல்லாதோர் சமுதாயத்தை எந்த காரணங்களை எல்லாம் சொல்லி வீழ்த்த வேண்டுமோ அந்தந்த காரணங்களை எல்லாம் சொல்லி நீதி கட்சிக்கு முன்பாக இங்க இருக்கிற பார்ப்பன பணியா கும்பல்கள் தொடர்ச்சியாக மருத்துவ கனவை சிதைத்து வந்தார்கள். ஆனால் அன்றைக்கு நீதி கட்சியில இருக்கிற பனகல் அரசர் உள்ளிட்ட தலைவர்கள் மருத்துவம் படிப்பதற்கு சமஸ்கிருதம் வேண்டும் என்கிற அந்த அடிப்படை காரணங்களை நீக்கி மருத்துவம் படிக்க சமஸ்கிருதம் தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை, ஒரு அரசியல் தீர்மானத்தை எடுத்தார்கள் அல்லவா? அந்த நீதி கட்சியிலே தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள், பார்ப்பனர் அல்லாதோர் மக்கள் மருத்துவர்கள் ஆக வேண்டும் என்று நிலையை இன்றைக்கு வரைக்கும் கடைபிடித்து வருகிறார்கள். நீதி கட்சியிலே தொடங்கி அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் மருத்துவர்களாக இயங்கி வருகிற இந்த தமிழ்நாட்டிலே தான் இந்தியாவிலேயே மருத்துவக் கல்லூரிகள் அதிகமாக இருக்கிறது. இந்தியாவிலேயே கல்வியிலே தமிழ்நாடு முன்னேறிய மாநிலங்களாக இருக்கிறது. இன்னும் நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கலைஞர் அரசு ஒரு காலத்தில் பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் தமிழ், ஆங்கிலம், வரலாறு, புவியியல், அறிவியல் என்கிற ஒரு 5 பாடம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த 5 பாடங்களிலே ஒரு பாடப்பிரிவிலே தேர்ச்சி பெறவில்லை என்றால் மீண்டும் அவர்கள் 5 பாடத்தையும் பரீட்சை எழுதி தேர்வு எழுதி அவர்கள் வர வேண்டும் என்கிற ஒரு நிலை இருந்தது. அதனால் பல மாணவர்கள், ஒடுக்கப்பட்ட மாணவர்கள், பார்ப்பனர் அல்லாதோர் மாணவர்கள் எல்லாம் மீண்டும் 5 பாடங்களையும் எழுத வேண்டும் என்று இடையிலேயே பள்ளி படிப்பை நிறுத்திய ஒரு கொடுமை அரங்கேறிக்கிற போது அந்த நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியாக வந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த தேர்ச்சி பெறாத மாணவர்கள் எந்த பாடப்பிரிவில் தேர்ச்சி பெறவில்லையோ, அதாவது அறிவியலிலே தேர்ச்சி பெறவில்லையா, அறிவியலை மட்டும் நீ மீண்டும் எழுதினால் போதும், வரலாறிலே தேர்ச்சி பெறவில்லையா, வரலாறை மட்டும் மீண்டும் தேர்ச்சி பெற்றால் போதும், 5 பாடங்களையும் மீண்டும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்ததற்கு பிறகுதான் ஒடுக்கப்பட்ட பார்ப்பனர் அல்லாத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு கல்வியை எட்ட முடிந்தது என்பது ஒரு வரலாறு. இதைத்தான் காசு நாகராசன் அவர்கள் முழக்கத்திலே நீதி கட்சி தொடங்கி திராவிட முன்னேற்ற கழகம் வரை திராவிட இயக்கங்கள் ஆற்றிய பங்கின் விளைவாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு தனித்த மாநிலமாக இருக்கிறது, தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது என்பதை முழக்கத்திலே முன்வைத்தார்கள். அதனால்தான் இந்தியாவிலே எந்த மாநிலங்கள் எதிர்க்காத நிலையிலே தமிழ்நாடு இந்த நீட் தேர்வை எதிர்த்து வருகிறது. நீட் தேர்வு வருகிற போதே தமிழ்நாடு அரசு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிற போது இங்க இருக்கிற பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் சொன்னார்கள், இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி தான், அந்த காங்கிரஸ் கட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற போதுதான் இந்த நிலைப்பாட்டை எடுத்தார்கள் என்று மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யான கருத்தை இங்கே மக்கள் மத்தியிலே பரப்புகிற முயற்சியை பிஜேபியினுடைய சங்பரிவார்கள் செய்தார்கள். மீண்டும் தெளிவாக சொல்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரை, அப்பொழுதும் சரி, காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி, இப்பொழுதும் சரி, நீட் தேர்வை ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றதாக வரலாறுகள் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. காங்கிரஸ் இதை முன்மொழிகிற போதே எந்த மாநிலம் இதை விரும்பவில்லையோ அந்த மாநிலத்தில் இந்த நீட் தேர்வை கொண்டு வரக்கூடாது என்கிற அடிப்படையிலே தான் அதை ஆதரித்தார்கள் என்பதை நாம் பலமுறை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகமும் இங்கு இருக்கிற இடதுசாரிகளுக்கும் தெரியும், நீட் தேர்வு என்பது இங்கு இருக்கிற மருத்துவ கனவை ஒடுக்கப்பட்ட மக்களிடமிருந்து பறிப்பதுதான். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காட் ஒப்பந்தப்படி கல்வியை வணிகமாக மாற்றக்கூடிய அந்த ஒப்பந்தம் ஒன்றை இங்கே நடைமுறைப்படுத்தினார்கள் அல்லவா? கல்வியை வணிகமாக மாற்றக்கூடிய அந்த காட் ஒப்பந்தம் வந்த பிறகுதான் இது போன்ற வணிகர்களுக்கு ஏற்றார் போல கல்வியை வணிகமாக மாற்றக்கூடிய அந்த முயற்சியினுடைய விளைவாக நீட் தேர்வு வந்தது என்பதையெல்லாம் உணர்ந்துதான் கல்வி வணிகமயமாக ஆக்கக்கூடாது என்பதனால் தமிழ்நாடு இதை நாங்கள் தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம். நாங்கள் எந்த காரணங்களை சொல்லி எதிர்த்தோமோ அந்த காரணங்களை இன்றைக்கு நீட் தேர்வினுடைய முறைகேடுகள் மூலமாக நாம் அறிய முடிகிறது. இந்த முறைகேடுகள் என்பது பணியா கும்பல், பார்ப்பன கும்பல், ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே மருத்துவ கடையை சிதைப்பதற்காக கொண்டு வந்த காரணத்தினால் அதை எதிர்த்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் போராட்டம், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சியாக இருந்தாலும் இன்னும் வலிமையாக நீட்டை எதிர்க்கிற அந்த போராட்டத்தின் விளைவாக
தமிழ்நாடு மட்டுமே எதிர்த்து வந்த நிலையை மாற்றி இன்றைக்கு இந்தியா முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிராக களமிறங்கி இருக்கிறார்கள். இது திமுகவிற்கு கிடைத்த வெற்றி, தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி, இங்கு இருக்கிற இடதுசாரிகளுக்கு கிடைத்த வெற்றி என்பதை சொல்லி இந்த வெற்றியினுடைய இலக்கை அடைகிற வரை, நீட் தேர்வை இந்தியாவை விட்டு விரட்டுகிற வரை தொடர்ந்து போராடுவோம் என்று சொல்லி நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்கிற இந்த முழக்கத்தோடு தமிழ் புலிகள் கட்சி எந்த களத்திலும் தன்னை இணைத்துக் கொள்ளும் என்பதை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.